ஹலோ. ஆமாங்க. ஹவுஸ் நம்பர் என்ன? ஏன் சார், உங்க ஃப்ரெண்ட் சொன்னதா சொன்னீங்களே, ஊட்டியிலே எங்கேயோ ஸ்பெஷலிஸ்ட் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் இயக்க வைத்ததுனால கியூர் ஆக்குறாருன்னு. அவங்க பணக்காரங்க டாக்டர். வர்றேன். எந்த வியாதி வந்தாலும் பணத்தால குணப்படுத்திக்குவாங்க. கடன் வாங்கி குடும்பம் நடத்துற எங்களுக்கு ஆபரேஷன் தேவைப்பட்டாலும் பச்சள வைத்தியத்தோட நிறுத்திக்கணும். நான் தாங்க மாதவி. வாங்க. I think some guest. Yes, thank you. வாங்கம்மா, வாங்க. சுமதி, வாங்க, உட்காருங்க ப்ளீஸ். மாதவி அம்மா. நமஸ்காரங்க. நமஸ்காரம். இந்தாங்க. ஆமா, அவங்க புருஷன் உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு. பாலுவை பத்தி நான் கேள்விப்பட்டது. என்ன விஷயம்? கேட்க கூடாதது கேட்டேன். அவர் உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையா இருக்காருன்னு. கேட்க கூடாதது இல்ல, கேட்க வேண்டியதே கேட்டீங்க. அவர் எங்க இருக்காரு? நான் பார்க்கணுங்க. I want to see him. कल्याणाद्भुतगात्राय कामितार्थप्रदायने श्रीमद्वेङ्कटनाथाय श्रीनिवासाय मङ्गलम् ममोपाक्तातमस्तादुर्तक्षेद्वरा श्रीमहाविष्णुप्रेच्छर्थम् एवं गुणविशेषविशिष्टायां गोत्रं कौण्डिन्य गोत्रं कौण्डिन्यसगोत्रस्य पेर् श्रीमती माधवी माधवे वेङ्कटरत्नं नामधेयस्य वेणुगोपालरत्नं माधवे वेणुगोपालरत्नं नामधेयस्य क्षेमस्थैर्या वीर्या विजया भजा आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं धर्मादिकाममोक्ष चतुर्विध फलपुरुषार्थसिद्ध्यर्थम् इष्टकाम्यार्थसिद्ध्यर्थं श्री अलमेलमङ्गातवेद प्रसन्न वेङ्कटरमणस्वामी प्रेच्छर्थम् अलमेलमङ्गातवेद प्रसन्न श्री वेङ्कटरमणस्वामी पूजाख्यङ्करिष्ये केशवादरवहावों नारायणादरवहावों माधवादरवहावों गोविन्दादरवहावों विष्णवेदरवहावों मधुसूदनादरवहावों त्रिविक्रमादरवहावों बालू, 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 மாதவியம்மா வேணும் நீங்களும் புது குடித்தனம் ஆரம்பிச்ச நாள் அவனுக்கு ஒரு பெரிய பண்டிகை. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு குடிச்சாலும் எங்க அலைஞ்சாலும் வருஷத்துல இந்த ஒரு நாள் மட்டும் பரிசுத்தமா எல்லா கோயிலுக்கும் போய் உங்க 2 பேர்லயும் அர்ச்சனை செய்வான். உண்மை சொல்ல போனா அவன் வருஷத்துல 364 நாள் உயிரோடு இருக்கிறதே இந்த ஒரு நாளுக்காகத்தான். அவர் ஏன் இப்படி ஆனாரு? ஏன் மாறினாரு? அந்த நாட்டிய கலைக்கே தன்னை அர்ப்பணிச்சு வாழ்க்கை பயனுள்ளதாகலாம் நினைச்சான். அதுக்குள்ள அவன் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்த அம்மாவும் போயிட்டாங்க. யாரோ உறுதுணையா இருந்தா மலை அளவு பலமும் நினைச்சானோ அவங்க. அதான் நீங்களும் போயிட்டீங்க. கனவெல்லாம் காணல் நீரா போச்சு. தனிமையை ஒதுக்கி வைக்கிறதுக்காக அவன் குடிய நெருங்க தொடங்கினான். என்னைக்கு அந்த மரணப்பிடியில செத்துக்கிட்டு இருக்கான். நடந்தது நடந்து போச்சு. நான் அவரை என் ஊருக்கு அழிச்சிட்டு போறேன். பெரிய டாக்டர் கிட்ட அவரை காமிக்கிறேன். அவர் நிச்சயமா குணமாயிடுவாரு. பழைய பாலுவா அவர் மாறிடுவாரு. வேண்டாங்க. நெத்தி குங்குமத்தோட சுமங்கலியா பார்த்த உங்க மலர் முகத்தை இந்த நிலையில பார்த்தா அவன் நெஞ்சு வச்சு செத்து போயிடுவான்.
கற்பனையில கிடைக்கிற ஆனந்தத்துல தன்னையே இழக்கிற மயக்கத்துல அவன் கதை முடிஞ்சு போயிடும். அவன் அவ்வளவுதான். இல்லைங்க, அந்த அளவுக்கு விடக்கூடாது. அந்த கலைஞர் கதை முடியவே கூடாது. நீங்க எனக்கு துணை இருந்தா. என்னம்மா, என் பாலுவை நல்லபடியா வாழ வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஏன் மம்மி திடீர்னு எந்த ஊருக்கு போறோம்? டாக்டர் தாத்தா ஊருக்கு. அங்க போய் கொஞ்ச நாள் இருந்து நீ டான்ஸ் கத்துக்க போற. இன்னும் புதுசா கத்துக்க என்ன இருக்கு? எத்தனையோ ப்ரோகிராம்ஸ் பாராட்டு கூட வாங்கியிருக்கேன். அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. பாவம், தவழ கூட தெரியாத பாப்பா பந்தயத்துல சேர்றேன்னா சரின்னுட்டு. ஓஹோ, நான் ஒழுங்கா நடக்க கத்து கொடுக்க போற குருநாதர் அங்க அந்த ஊர்ல தான் இருக்காருங்கறியா? ஆமா. யாரு? பாலகிருஷ்ணன். வாட்? Are you joking? உன்கிட்ட எப்படி ஜோக் பண்ணுவா? சரி சரி, டைம் ஆச்சு. நோ, என்ன பத்தி அவ்வளவு கேவலமா எழுதினப்புறம் நான் அவன்கிட்ட சைலு, பாலகிருஷ்ணன் சார் உனக்கு குரு. நான் அவன்கிட்ட கத்துக்க மாட்டேன். கத்துக்க போறேன். என்னது? டான்ஸ்? டோன்ட் பி a fool. நிஜமான கலை எப்போ செத்து போச்சு. யாரும் இப்ப டான்ஸ் கத்துக்கிறாங்களா? நான் கத்து கொடுக்கணும். அது நடக்காது, கண்டிப்பா நடக்காது. நடக்கணும், நடந்து ஆகணும். நான் வாக்கு கொடுத்துட்டேன். ஒரு வாட்டி இப்படித்தான் இந்த விவகாரத்துல மாட்டி விட்டேன். 50 ரூபாய்க்கு ஒரு பொட்டை குட்டி நாட்டியத்தை பத்தி எழுதுறான்னு. என்னாச்சு? இப்ப மறுபடியும் வேண்டாத வேலையா? நோ, உனக்காவது புத்தி இருக்கணும், எனக்காவது புத்தி இருக்கணும். திரும்பி போக வேண்டியதான். வண்டி திருப்பு. ஸ்டாப் தி ட்ரெயின். ஹோல்ட் ஆன். செயின் எடு. மிஸ்டர் சும்மா இருங்க. எழுடா, எழு. நமக்கு புள்ள இல்லைன்னா என்னங்க, பாலு தான் நம்ம புள்ளன்னு பெருசா சொன்னியே. பாருடி, நீங்க அண்ணி இல்ல, எங்க அம்மான்னு சொன்ன உத்தம புத்திரன் ரயில நிறுத்திட்டு வீட்டுக்கு போலாம். போலாம். சாகர நிலைமையில கூட மருந்து வாங்க வக்கில்லன்னு அழுதுகிட்டு அங்கேயே சாகலாம். அது இல்லடா ரகு, இந்த நிலைமையில டான்ஸ் எல்லாம் எப்படிடா? எனக்கு என்னமோ இஷ்டம் இல்ல. வேணாண்டா, உனக்கு இஷ்டம் இல்லாத வேலை நீ செய்ய வேண்டாம். ஏதோ நான் ஆசைப்பட்டேன். என் பொண்டாட்டிக்கு அவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்க பணம் இல்ல. அவங்க உனக்கு வீடும் கொடுத்து பெரிய சம்பளம் தரேன்னாங்க. அந்த பணத்தை வச்சு உங்க அண்ணியை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டா அப்புறம் கடவுளை விட்ட வழின்னு என்னென்னமோ நினைச்சேன். பரவாயில்லடா, 4 வருஷத்துக்கு அப்புறம் சாக போறவன் 4 நாள் சாகட்டுமே. யாருக்கு என்ன? என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? எல்லாத்தையும் எடுத்து வை. ஏதோ ஸ்டேஷன் வருது, இறங்க. அடுத்த வண்டியில் ஊருக்கு போலாம். விடுற. எல்லாத்துக்கும் கோவப்பட்டு உட்கார். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.